ஓம் நம சிவாய. உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். எல்லோரும் நலமாக இருக்க நினைக்கின்றேன். எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக பழமை போன்ற ஒரு குரலை காணொலி வடிவிலே பதிவிட்டு வருகின்றேன். அந்த வகையில் இன்று நாங்கள் காண்க இருக்கின்ற குரல் 1330 குரலிலே 367வது குரலாக அமையிருக்கின்றது. நல்லொரு குரலாகவும் நல்லொரு உரைகளாகவும் அமைய பெற்றிருக்கிறது. எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் நல்லொரு நிம்மதியான அறம் போன்ற வாழ்க்கையை வாழ வேண்டுமாக இருந்தால் நாங்கள் எதை கடைபிடிக்க வேண்டும் என்பதை இந்த குரல் அழகாக சொல்ல இருக்கின்றது. குரலை காண்போமாக இருந்தால், அவாவினை ஆற்ற அறுப்பின் தவாவினை தான் வேண்டும் மாற்றான் வரும். அவாவினை ஆற்ற அறுப்பின் தவாவினை தான் வேண்டும் மாற்றான் வரும் என்பதாக அமைந்திருக்கின்றது. இதற்கான முதலாவது உரையை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், ஒருவன் ஆசை முழுவதும் ஒழித்தால் அவன் கெடாமல் வாழ்வதற்குரிய நல்ல செயல் அவன் விரும்புமாறு வாய்க்கும். நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே நல்ல நிம்மதியான நல்ல செயல்களோடு வாழ வேண்டுமாக இருந்தால் எங்களுடைய வாழ்க்கையிலே இந்த அவா என்று சொல்லப்படுகின்ற பேராசை, பெருங்கனவு, பெரும் ஆசைகளை நாங்கள் முற்றுமுழுதாக ஒழித்து விடுவோமாக இருந்தால் நாங்கள் விரும்புகின்ற நல்ல செயல்களுடைய நல்ல நேர்மையான வாழ்க்கை எங்களுக்கு அமையும் என்பதாகத்தான் முதலாவது உரை அமைந்திருக்கின்றது. அதே போன்றுதான் அவாவினை ஆற்ற அறுப்பின் தவாவினை தான் வேண்டும் மாற்றான் வரும் என்ற குரலுக்காக கலைஞர்களும் சற்று வித்தியாசமான உரை நடையிலே ஒரு உரையை தந்திருக்கின்றார்கள். அதை பார்ப்போமாக இருந்தால், கெடாமல் வாழ்வதற்குரிய நிலை ஒருவன் விரும்புமாறு வாய்ப்பதற்கு அவன் பேராசை குணத்தை முற்றிலும் ஒழித்தவனாக இருக்க வேண்டும். நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே கெடாமல் துன்பங்களில் உளராமல் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் நடத்த வேண்டுமாக இருந்தால் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே முக்கியமாக இந்த அவா என்று சொல்லப்படுகின்ற பேராசை, பெரிய எண்ணம், அப்படியான குணங்களை நாங்கள் முற்றுமுழுதாக ஒழித்தவராக இருக்க வேண்டும். இருந்தால் மாத்திரமே கெடாமல் நல்ல வாழ்க்கையை நாங்கள் வாழ முடியும் என்பதாக கலைஞருடைய உரையும் அமைந்திருக்கின்றது. அதே போன்றுதான் சாலமன் பாப்பை அவர்களும் அவாவினை ஆற்ற அறுப்பின் தவாவினை தான் வேண்டும் மாற்றான் வரும் என்ற குரலுக்கான உரையை தந்திருக்கின்றார்கள். அந்த உரையை பார்ப்போமாக இருந்தால், ஆசை முழுவதுமாக அறுத்தொழித்து விட்டால் தான் விரும்பும் வண்ணமே அழியாமல் வாழ்வதற்கான செயல் உண்டாகும். நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே நேர்மையான நல்ல செயல்களோடு நல்ல சிந்தனைகளோடு நாங்கள் வாழ வேண்டுமாக இருந்தால் இந்த ஆசை, பேராசை, அவா என்று சொல்லப்படுகின்ற அனைத்தையும் நாங்கள் விட்டொழித்தவர்களாக அறுத்து விட்டோமாக இருந்தால், அடியோடு நாங்கள் முற்றுமுழுதாக மறந்து விடுவோமாக இருந்தால் உண்மையிலே நாங்கள் நினைத்த வண்ணம் எங்களுடைய வாழ்க்கையிலே அழியாத நல்ல வாழ்க்கையை, நாங்கள் நேர்மையான வாழ்க்கை, அறமான வாழ்க்கையை நாங்கள் வாழ முடியும். அதற்கான செயல்கள் உண்டாகும் என்பதாகத்தான் சாலமன் பாப்பனுடைய உரை அமைந்திருக்கின்றது. உண்மையிலே இன்றைய 3 உரைகளை பார்த்தபடியிலே அவா என்று சொல்லப்படும் அவா அறுத்தல், அதாவது ஆசைகளை, பேராசைகளை விட்டொழித்தல் என்றதுக்கான அழகான ஒரு குரலாக அமைந்திருக்கின்றது. எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் நிம்மதியாக நல்ல செயல்களோடு நல்ல சிந்தனைகளோடு நாங்கள் வாழ வேண்டுமாக இருந்தால் இந்த அவா, பேராசை, பெருமெண்ணம் போன்றவற்றை நாங்கள் முற்றுமுழுதாக ஒழித்து விட்டோமாக இருந்தால், அதனில் பற்றில்லாதவர்களாக இருப்போமாக இருந்தால் நல்ல செயல்களோடும் நல்ல வாழ்க்கையோடும் நாங்கள் வாழ முடியும் என்பதை தான் இந்த குரல் அழகாக சொல்லியிருக்கின்றது. நல்ல ஒரு குரலாக அமைந்திருக்கின்றது. எல்லோருடைய வாழ்க்கையிலும் நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே சில மாற்றங்களை நாங்கள் செய்ய வேண்டும். பேராசை, பெருங்கனவுகளை விட்டு நல்லபடியாக நல்ல செயல்களை புறக்கும் மனம் எங்களுடைய வாழ்க்கையை நடத்தி செல்ல வேண்டும். அதற்கான குரலாகத்தான் அமைந்திருக்கின்றது. அவாவினை ஆற்ற அறுப்பின் தவாவினை தான் வேண்டும் மாற்றான் வரும் என்ற குரலுக்காக அழகான உரைகளை பார்த்தோம். எங்களுடைய வாழ்க்கையிலே நல்ல மாற்றங்களோடு பயணிப்போம். ஓம் நம சிவாய. நன்றி, வணக்கம். அடுத்த குரலை சந்திக்கலாம்.